நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு. எனக்கு ராகு முடிஞ்சு குரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஃப்ரீயாவோட ஹாஸ்பிட்டல் நாங்கள் மணிமேகலை வாங்க பழகலாம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல அந்த கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம்ல. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஆசைப்பட்ட பிறகு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மிஸ்டர் மகத் வீரத் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வீராட் கோலி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அவரோட கேப்டன்சியில் அவரை கேப்டனை வச்சு அவருக்கு கீழே அவர் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்படுறாரு. ஓகே, அது ஆசை வேறு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ராஜேஷ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லா நீட்டா கிளீனா வச்சுக்கணும் அண்ட் புவர் பீப்புள் எல்லாத்தையும் ரிச் ஆக்கணும். ஏண்டா சோத்துக்காக இவ்வளவுதான் பேசுறதுன்னு ஒரு அளவே இல்லையா? நல்லா அதிகமா பேசுன இன்னும் கொஞ்சம் பல்லு கட்ட வேண்டி இருக்கும், ஜாக்கிரதை. டூட், இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வெங்கட் பாலா. ஐயோ, சங்ககால தமிழ் மன்னர்களா இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா ராஜராஜன் மாதிரி பதவியை வச்சு தமிழை இன்னும் வளர்க்க நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் மேல இந்தியா உருப்படாதடா இப்படி எல்லாம் இருந்தா. தமிழ் மொழியை வளர்க்க பாடுபடுற ஒரு இளைஞரை நம்ம எல்லாம் சேர்ந்தா உசுப்பேத்தி விட்டு பாராட்ட வைக்கணும். அருண் பூபதி என்ன சொல்லியிருக்காருன்னா கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாராம். ஐயோ, இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். இதை வச்சு படிக்காமலே பாஸ் ஆகிற திட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மனசையும் கவர் பண்ணுவார் போல இருக்கு இவர். ஓகே, நெக்ஸ்ட் ரெமோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவுமே கெத்தான பதவி ரிப்போர்ட்டர் தான், ஏன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரிப்போர்ட்டர் ஆகுங்க, பட் நேர்மையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அது உங்ககிட்ட நானும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லவ்லி ராஸ்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் நானாவே இருந்துட்டு போறேனே, அதான் எனக்கு பிடிக்கும், அதான் உலகத்திலே மிகப்பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னடக்கத்தோட பதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே கமெண்ட் ஒரு திருப்பி விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ரகு மேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். இந்தியாவை வந்து நம்பர் 1 ஆக்கியே தீர்வேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்டலாக எமோஷனலாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது உங்களுக்கு சாதகமாக தான் போட்டிருக்காங்க. ராஜேஷ் வந்து இந்த ஃப்ரீயாவோட ஷோ இருக்குல்ல, இதுக்கு வந்து அவர் வந்து எடிட்டராக வரணுமா, வந்து அங்கே உட்காந்து எனக்கு கலாய்க்கணுமா. அவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் எவ்வளோ பெரிய பதவியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவர் வந்து இங்கே வந்து உட்காந்து என்னை கலாய்க்கிறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமா. சரி, ஓகே. என்னத்துக்குடா சென்டிமெண்டலா டயலாக் விடுற? நெக்ஸ்ட் விவின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் காலேஜ் பிரின்சிபலான ஆகணும், அந்த பவரை வச்சு என்னோட ஹெச்ஓடியை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்படி வந்து போட்டிருக்காங்க. பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க ஹெச்ஓடி, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் திவ்யா கடைசியா ஏஞ்சல் திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க கூட சேர்ந்து நான் வந்து ஃப்ரீயாவோட ஷோவை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட எடிட்டர் ஒருத்தர் ஜாயின் பண்ணணும், என் கூட ஆங்கர் ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. பயங்கரமான ஒரு போட்டியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட ஆயிடுவேன். ஆனா அந்த தேர்ட் கேட்டகரி தான் நீங்க, உங்களை தான் நம்ப கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும். அண்ட் சில ட்வீட்ஸ் படிக்க முடியல, அதுக்கு சாரி சொல்லிட்டு உங்களுக்கு பேக் டு தி ஷோரிக்கு பார்த்துட்டு ஃப்ரீயோட ஹாஸ்பிட்டல் மணிமேகலை யார் இவங்க அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு வந்துடும். கடைசியில் ரெண்டு கால் மட்டும் இருக்காங்க. அவங்ககிட்ட கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடை கீரிப்புள்ள மாதிரி இருக்கற பேக்ல போ. 2 பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல. ஓகே, முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ டேய் ஸ்வேதா அப்படின்னு ஒரு காலர் இருக்காங்க போல இருக்கே. அப்படியா? ஹலோ, மீந்து போன மாவளத்துல புதுகட்ட மாதிரி இருக்க. ஹலோ, சசிதவன் மாப்ள பேசுறேன். யாருங்க? சசிதவானா? சசிதவன் மாப்ள. சசிதவானுக்கு பொண்ணு இருந்ததுக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வேற இருக்கா? இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆளா அவரு? இல்லங்க, அவர் அக்கா பையங்க. அக்கா பையன் கூட மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்களா? சாரிங்க, எனக்கு அவ்வளவு டீடைலா உறவு முறைகள்லாம் தெரியாது. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை சார்? நல்லா இருக்கு மேடம். ஓகே, உங்க பேர் என்ன அது சொல்லுங்க. என் பேர் நவநீதன். நவநீதன், சூப்பர் நைஸ் டாக்கிங் டு யூ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம் இல்லையா? ஆமா மேடம். இனிமே என்ன பண்றீங்கன்னா நம்ம சங்கத்துல ஜாயின் பண்ணி தினமும் ரெகுலரா கால் பண்றீங்க. ஓகே, நான் தான் கௌரவ சங்க தலைவர். என்னதுங்க? கௌரவ தலைவர். உங்களுக்கு கௌரவ தலைவர் நான். கௌரவ தலைவரா? ஆமா மேடம். அப்படி ஒரு வார்த்தையை நான் இப்பதான் கேள்வியே படுறேன். அப்படி ஒண்ணு இருக்கா? புதுசா ஒரு போஸ்டிங் போட்டுருக்காங்க மேடம். நம்மளாம் உருவாக்கிக்க வேண்டியதுதானே, இதுல என்ன இருக்கு இல்ல? ஆமா மேடம். சரி, ஓகே ஃபைன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்கலி ஜெனரலி? நான் பேசிக்கலி ஸ்டுடியோ வச்சிருக்கேன் மேடம். ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க? போட்டோ ஸ்டுடியோவா? ஆமா மேடம். சூப்பர். அப்போ வந்துட்டு முக்கியமான ஃபங்க்ஷன் டைம்லாம் கூப்பிடுவோமா, நீங்க தான் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே ஓகே மேடம், நான் வந்துடுறேன் மேடம். ஓகே நவநீதன், சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட அந்த பாடம், அந்த லெசன் என்ன? லெசன்னா படிச்சதுதான் மேடம். படிச்சதா? அது வந்து போரிங் லெசன், அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது லைஃப்ல. அது இல்லாம நீங்களா சொந்தமா கத்துக்கிட்ட ஒரு பாடம். சொந்தமா தெரியலன்னா என்ன சொல்றேன்னு தெரியல மேடம், நீங்க ஏதாவது சொல்லி விடுங்க. நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க, சசிதாவும் அப்படிதான் இருந்தாரு, உங்க மாப்பிளையும் இப்படிதான் இருந்தீங்க, என்ன பண்றது? ஏன்டா வயிற்றுல கிளப்புற?
சரி ஓகே பரவாயில்ல. நீங்களும் என்ன பண்றீங்க, நான் அவரோட சேர்ந்து உட்காந்து பேசி நீங்களும் ட்விட்டர்லயே போடுங்க, நானும் அங்கேயே படிக்கிறேன். ஓகே சரிங்க மேடம். நம்ம சங்கத்துல சுறுசுறுப்பு பத்துல இன்னும் ஜாஸ்தி வேணும். ஓகே சரி ஓகே மேடம். we want more emotion, we want more energy. ஓகே எனக்கு பூஸ்ட் குடிச்சு தெம்பா பேசுறேன் மேடம். அப்பெல்லாம் டக்குன்னு அவசரப்பட்டு பிராண்ட் நேம்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி அந்த குட்டி பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஓகே எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மிஸ்டர் நவநீதன் சசிதவன் மாப்பிள்ளை நேஷனல் பேசுகிற கடைசி காலர். ஹலோ ஹாய். மூஞ்ச பாராது. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கள்ளக்குறிச்சில இருந்து சத்யா. கள்ளக்குறிச்சில இருந்து சத்யா. சூப்பர். எப்படி இருக்கீங்க சத்யா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பரா இருக்கேன் சத்யா. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சத்யா. நீங்க என்ன பண்ணீங்க? ஏற்கனவே ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி, இதுல ஷாக் ரியாக்ஷன் வேற. ஆக்சுவலி சத்யா உங்க வாய்ஸை கேட்கும்போது நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். கொடுக்கலாம்ல? ஓகே இன்றிலிருந்து இருந்து மணிமேகலை டாக்டர் மணிமேகலை என்று அழைக்கப்படுவார். நான் வந்து அதான் என்ன கேட்டேன் நானு, அதையே நான் மறந்துட்டேன் பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சுட்டு வீட்ல தான் இருக்கேன், சும்மா இருக்கேன். அப்படிங்களா? ஓகே சூப்பர். எப்பொழுது கல்யாணம் செய்ய போகிறீர்கள்? ஏன் வேலைக்கு செல்லவில்லை? அடுத்து உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன? 3 கேள்விகளுக்கும் ஒரே பதில் சொல்லுங்க பாப்போம். வேலைக்கு போறது சுத்தமா பிடிக்காது. வேலைக்கு போறதுக்கு பிடிக்காது. ஏன்? தெரியல, பிடிக்காது. பட் வீட்லயே இருக்கும்போது டைம் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, என்ன பண்றீங்க? அதான் சாங்ஸ் இருக்கு, நிறைய சாங்ஸ் கேக்குவேன், நல்லா இருக்கும். நிறைய சாங்ஸ் கேப்பீங்களா? நிறைய விஜய் சாரோட சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ இளைய தளபதி அவர்களுடைய ஃபேன் நீங்க? ஆமா. ஓகே அப்படியே வந்து கிளம்பி வந்து அவரோட படத்துல நடிக்கிறது, அவரை பார்த்து மீட் பண்றது, அவரை பார்த்து போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? நான் ட்ரை பண்ணிருக்கேம்மா, ஆனா கிடைக்குது, ஆனா கிடைக்க மாட்டேங்குது சரியா. கிடைக்குதா? நான் கிடைக்க மாட்டேங்குது. கூடிய விரைவில் இந்த 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் நலம் தரும் ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டி இருக்கு. ஐயோ ஆன்மீக ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்கு. எனக்கு அதே மாதிரி வாட்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? மங்களகரமான வருடமாக அமையும். ஓகே ஓ நன்றி. அதே மாதிரி எனக்கும் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே போகும் அடுத்த வருஷம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னதான் கருவாட மினரல் வாட்டரா ஊத்தி கழுவினாலும் சரி, சமைக்கும் போது கப் அடிச்சிரும். அந்த மாதிரி நீ என்னதான் பேண்ட் சட்டை போட்டு சென்டா அடிச்சாலும் நம்ம ஊர் வாசனை உன்னை விடவே விடாது. திஸ் இஸ் ட்ரெஸ், திஸ் இஸ் நாட் பேண்ட் ஷர்ட். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகாது. ஒரு நிமிஷம் கவுண்டர் ரெண்டு போடுங்கன்னு. ஓகே சூப்பர். நான் இருமையை முடிச்சிட்டேன், இதை கவுண்டர் போடுவேனா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேட்டு வாங்கி 2017 சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிட்டேன். இதோட நான் கிளம்புறேன். பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்லிட்டு இதோட நான் கிளம்பிட்டு மறுபடியும் மண்டே அன்னைக்கு உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. நான் இப்போ போயிடுவேன். ஆனால் பாருங்க 2017 வரைக்கும் இந்த ஷோவோட எடிட்டர் கவுண்ட் ஆனாவை நான் வந்து டிஸ்மிஸ் பண்றேன். ஓகே மறுபடியும் 2017 தான் அவர் வந்து ஜாயின் பண்ண முடியும். திஸ் இஸ் மை ஆர்டர். மண்டேல இருந்து கவுண்டர் வராது. ஓகே